தலைப்பு செய்திகள். வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்களுக்கான விசேட அறிவித்தல். போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞன். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட மஞ்சள் யாழில் மீட்பு. இந்திய கடற்தொழிலாளர்களின் வருகை தடுக்கப்படும். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைப்பு. இந்தியா போர் தொடுக்கும் அச்சம், கடும் சரிவை சந்தித்த பாகிஸ்தானின் பங்குச் சந்தை. இனி விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் மூலம் கிடைக்காத வாக்காளர்களுக்கு தபால் திணைக்களம் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் மூலம் இதுவரை கிடைக்கவில்லை என்றால் தமக்கு கடிதங்கள் கிடைக்கப்பெறும் தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை உறுதி செய்வதன் மூலம் அதை பெறலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் மே மாதம் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வெளிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்த 25 வயது இளைஞனின் மரணம் தொடர்பான நீதிவான் விசாரணையில் மேல் மாதம் 16ஆம் தேதி சாட்சியங்களை ஆராயுமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறை சமர்ப்பித்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அடுத்த திட்டமிடப்பட்ட நாளில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்க 5 சாட்சியாளர்களுக்கு அழைப்பாணை அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இறந்தவரின் உடல் முன்னைய நீதிமன்ற உத்தரவின்படி தோண்டி எடுக்கப்பட்டு 3 பேர் கொண்ட மருத்துவ குழுவால் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையின் முதற்கட்ட அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சிஐடி மேலும் குறிப்பிட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் போது மேலதிக விசாரணைக்காக மாதிரிகள் கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு அனுப்பப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விசாரணையின் போது 22 சாட்சியங்களிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதல் 5 பேர் மே மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோரிக்கையை பரிசீலிக்க நீதவான் அடையாளம் காணப்பட்ட 5 சாட்சியங்களுக்குள் அழைப்பாணை அனுப்ப அனுமதித்தார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 448 கிலோகிராம் மஞ்சள் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மண்டைதீவில் இந்த கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற 2 தப்பியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். இது தொடர்பில் இலங்கை கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் நெடுந்தீவு பகுதிக்கு பயணம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் கடற்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் தமது வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் கடற்தொழிலாளர்கள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு நிரந்தர பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று அவசியம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கை உட்பட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் இது தொடர்பில் கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடத்தி செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி அலுவலகத்தினால் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளதுடன் அதன்படி குறித்த அறிக்கை நேற்று சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அரசியல் தலையீடற்ற ஆட்சியை ஏற்படுத்துவோம் என ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட இன்றைய அரசும்
கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே அரசியல் தலையீடுகளை செய்கின்றது என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் சிவசுதன் செவ்வாய்க்கிழமை ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் வெகுஜன அமைப்புகளுடன் இணைந்து உழைப்பாளர் தினத்தை கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர் மற்றும் அத்துறை சார்ந்த தரப்பினரும் ஊதியம் அதிகரிப்பு, கல்வித்துறையில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, மக்களின் காணி நிலங்கள் விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த மேதின பேரணியானது 1ஆம் திகதி அதாவது இன்று முற்பகல் இடம்பெற உள்ளது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள குறித்த மேதின பேரணியானது யாழ் நகரின் பிரதான சாலைகளூடாக பேரணியாக சென்று யாழ் பொது நூலகம் முன்பாக ஒன்று கூடி பேரணி கூட்டம் நடைபெற உள்ளது. மேலும் குறித்த பேரணியில் அனைத்து துறைசார் தரப்பினரும் ஆதரவை வழங்கி குறித்த பேரணியை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலம் மொஹாலி மாவட்டம் டிராபாசி பகுதியை சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி தேவேந்திர சிங், இவரது மகள் வன்சிகா, அவருக்கு வயது 21. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கனடா சென்ற வன்ஷிகா ஒட்டாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்தார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி மாலை வன்ஷிகா தான் தங்கியிருந்த வீட்டிலிருந்து வெளியே சென்றார். வாடகைக்கு வீடு பார்க்க செல்வதாக அங்கு தங்கியிருந்த சக மாணவிகளிடம் கூறிவிட்டு வன்சிகா சென்றுள்ளார். இரவு நீண்ட நேரமாகியும் வன்சிகா வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த சக மாணவிகள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து மாயமான வன்சிகாவை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். 4 நாட்களாக தேடப்பட்டு வந்த வன்ஷிகா நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வன்ஷிகாவின் உடல் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு அருகே கடற்கரையில் மீட்கப்பட்டுள்ளது. வன்ஷிகாவை யாரேனும் கொலை செய்தனரா, தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. மொபைல் போன் யுகத்தில் இளைஞர்கள் சில பெரியவர்கள் பாரத நாட்டின் சம்பிரதாயம் கலாசாரத்தின் அருமை பெருமை தெரியாமல் உள்ளனர் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் ரஜினி பேசிய வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அந்த வீடியோவில் ரஜினி கூறியுள்ளதாவது: மொபைல் போன் யுகத்தில் நமது இளைஞர்கள் சில பெரியவர்கள் பாரத நாட்டின் சம்பிரதாயங்கள் கலாச்சாரம் அருமை பெருமை தெரியாமலே உள்ளனர். தங்களது கலாச்சாரம் பாரம்பரியத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்தியாவை நோக்கி வருகின்றனர். இங்கு தான் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கின்றது என்கின்றனர். தியானம், யோகா, இயற்கையான வாழ்க்கையை நோக்கி வருகின்றனர். நமது கலாச்சாரம் அருமை பெருமைகளை இளைஞர்களிடம் சேர்க்க வேண்டும், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என ரஜினி தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் மோதல் அதிகரிக்கும் அபாயம் காரணமாக பாகிஸ்தான் பங்குச்சந்தை 3500 புள்ளிகளுக்கு சரிவை சந்தித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் திகதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தினர். அதற்கு தக்க பதிலடி தருவதற்கு இந்தியா தயாராகி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் அட்டா தரார் இந்தியா 24 முதல் 36 மணி நேரத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது என்று கூறியிருந்தார். இந்த நிலை காரணமாக பாகிஸ்தான் பங்குச்சந்தை நேற்று பெரும் சரிவை எதிர்கொண்டது. பாகிஸ்தான் பங்குச்சந்தை புள்ளி விபரங்களின்படி BSX 3500 புள்ளிகளுக்கு மேல் சரிந்துள்ளது. பங்குகளின் விலை நாள் முழுவதும் கீழ்நோக்கிய போக்கையே தொடர்ந்தது. இறுதியாக குறியீட்டெண் 1,11,326.57 முடிவடைந்தது. மொத்தம் 3,545.61 புள்ளிகள் அல்லது 3.09% சரிந்தது. வரலாற்றில் இன்று 1956 போலியோ தடுப்பூசி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1989 இந்திய அமைதிகாக்கும் படையின் வவுனியா சிறையில் இருந்து 43 பேர் தப்பி வெளியேறினர். 1993
இலங்கை ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா மேதின பேரணியில் வைத்து தற்கொலை குண்டு தாக்குதலின் மூலம் கொல்லப்பட்டார். டிபி விஜயதுங்க புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011 திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் புனிதப்படுத்தப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.